ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ஃபேக்டர் பேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஃபேக்டர் ஹிண்ட்ஸ் பார்த்தோம். அப்புறம் இதெல்லாம் தான் பார்த்தோம். பேசிக்கா ஃபைண்டிங் ஃபேக்டர்ஸ் வித்தவுட் பிக்சர்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு நான் வரதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஃபேக்டர்ஸ்லாம் மறுபடியும் ஒரு ரீகேப் கொடுத்துறேன். ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு. ஸோ பேசிக்கா ஃபேக்டர்ஸ் தான் இதான். ஃபேக்டர்ஸ் ஆர் ஹோல் நம்பர்ஸ் தட் கேன் ஈவன்லி டிவைட் அனதர் நம்பர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 எடுத்துக்கோங்க. 50யோட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, லைக் 50 கேன் பி டிவைடட் பை 1 ஸோ தட் ரிமைண்டர் இஸ் 0. இப்ப 50 எந்தெந்த நம்பரால டிவைட் பண்ண முடியும், அத டினாமினேட்டர் என்னென்ன நம்பர் நம்ம போடலாம் ஸோ தட் ரிமைண்டர் வந்து 0ன்னு கிடைக்கும். அந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம சூஸ் பண்ணி போடணும். அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 50. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, 50யோட ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கும், 2 இருக்கும், 5 இருக்கும், 10 இருக்கும், 25 இருக்கும், அப்புறம் வேற என்ன இருக்கும்? 50 இருக்கும். அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். இப்போ கீழே 15 போட்டு நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் சரி, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வரும். 50/1னாலும் சரி, 50/2னாலும் சரி, 50/3னாலும் சரி, கீழே எழுதிக்கிறேன். இப்போ எந்த நம்பர் நீங்கள் டினாமினேட்டர் சூஸ் பண்ணீங்களோ இந்த ப்ராக்கெட்குள்ள அது எல்லா நம்பருமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 50 தான். 50/3னாலும் சரி, 50/10னாலும் சரி, 50/5னாலும் சரி, 50/25னாலும் சரி, அப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு 50/50னாலும் சரி, எல்லா ஃப்ராக்ஷனோட ஆன்சருமே இந்த டிவிஷனோட ஆன்சருமே உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு கொடுத்துரும். ஏன்னா இது பெர்ஃபெக்டா டிவைட் பண்ணிடும். இந்த கீழே இருக்க டினாமினேட்டர் எல்லாமே பெர்ஃபெக்டா நியூமரேட்டர் டிவைட் பண்ணிடும். ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ அதான் ஃபேக்டர்ஸோட மீனிங். ஒரு ஜஸ்ட் வேர் நான் கொடுத்துட்டேன். ஸோ இதை அழிச்சிடுறேன். இதெல்லாம் இது எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். ஓகே. ஃபேக்டர்ஸ்னா என்ன தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபேக்டர் பேர்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபேக்டர் பேர்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகே. வாட் ஆர் ஃபேக்டர் பேர்ஸ்? அதுக்கு முன்னாடி இங்கே போயிடுறேன். Factor pairs என்ன? Two numbers that we multiply together to get a certain product are called factor pairs. To get the product of 8, we can multiply 1 into 8 and 2 into 4. So இது ரெண்டுமே பாசிபிலிட்டிஸ் தான். ஒன்று நம்ம 1 into 8 8 கொடுக்கும், 2 into 4 8 கொடுக்கும். ஸோ இது ரெண்டுமே ஓகே தான். ஸோ 1 into 8 ஈக்குவல் டு 8, 2 into 4 ஈக்குவல் டு 8. ஸோ ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேக்டர் பேர்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா 1,8 ஒரு பேர், 2,4 ஒரு பேர். ஸோ அப்புறம் பிக்சர் வைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம பழைய வீடியோஸில் பார்த்துட்டோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான்னா 1 ரோ வித் 8 டாட்ஸ் இப்படி கொடுத்துருக்கோம். செகண்ட் சிச்சுவேஷனில் எப்படி கொடுத்துருக்கான்னா 2 ரோஸ் வித் 4 டாட்ஸ் இன் ஈச் ரோ. அவ்வளோதான். 4 டாட்ஸ் இன் ஈச் ரோ. 4 டாட்ஸ் இன் ஈச் ரோ. அது மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டுமே இப்போ பார்த்தீங்கன்னா லைக் இதை தான் இண்டிகேட் பண்ணுது. 1,8யும் 1,8 இது ரோவை இண்டிகேட் பண்ணுது. இது நம்பர் ஆஃப் டாட்ஸ் இண்டிகேட் பண்ணுது. 2,4ம் 2 வந்து ரோவை இண்டிகேட் பண்ணுது. இது டாட் இண்டிகேட் பண்ணுது. அவ்வளோதான். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ ஃபேக்டர் பேர்ஸ் நம்ம பிக்சர்ஸ் இல்லாமல் தான் பார்க்க போகிறோம் எப்படினாலும். ஸோ அதை பார்த்துடலாம். மறுபடியும் வாட்டர் ஃபேக்டர் பேர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அது மறுபடியும் வேணா டெஃபினேஷன் சொல்லிடுறேன். ஃபேக்டர் பேர் இஸ் டூ ஹோல் நம்பர்ஸ் தட் கேன் பி மல்டிப்ளை டு கெட் அ சர்டன் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபேக்டர் பேர்ஸ் ஆஃப் 12 என்னன்னு கொடுத்துருக்காங்க. பேர்ஸ் ஆஃப் 12 பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லைக் இப்போ எப்படி எழுதலாம் 12 நீங்கள் 12 ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னு எப்படி எழுதலாம்? 1 into 12 எழுதலாம், இல்லை 2 into 6 ஈக்குவல் டு 12 எழுதலாம், இல்லை 3 into 4 ஈக்குவல் டு 12 எழுதலாம். இதான் 3 பாசிபிலிட்டிஸ். வேற எந்த பாசிபிலிட்டி இல்லை. இது வேணா ரிவர்ஸ்ல எழுதலாம். 6 into 2 எழுதலாம், இல்லை 4 into 3 எழுதலாம், இல்லை 12 into 1 எழுதலாம். பட் ஸ்டில் இதெல்லாம் தான் ஒரே பாசிபிலிட்டிஸ். அதை ரிவர்ஸ்ல எழுதினாலும் ஒன்று தான். பேசிக்கா மல்டிபிளிகேஷன் ஏ இன்ட்டு பினாலும் சரி, பி இன்ட்டு ஏனாலும் சரி, ஒரே ஒரிஜினல் நம்பர் தான். உங்களுக்கு ஆன்சர் ரிசல்ட் மாற போறது இல்லை. ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ ஃபேக்டர் பேர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 1,12 ஒரு பேர், 1,12 இஸ் ஒன் பேர், 2,6 இஸ் ஒன் பேர், 3,4 இஸ் ஒன் பேர், அனதர் பேர். ஸோ 3 பேர்ஸ் இருக்கு இதில். இப்போ மொத்தம் 6 ஃபேக்டர்ஸ் ஃபார் 12 ஆர் ப்ரெசென்ட். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12ன்னு பார்த்தீங்கன்னா 6 ஃபேக்டர்ஸ். 6 ஃபேக்டர் இருக்கு 12க்கு. ஸோ இதான் பேசிக் ஐடியா. இப்போ லெட்ஸ் ஃபைண்ட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 20. ரிமெம்பர் வி ஆர் லுக்கிங் ஃபார் டூ ஹோல் நம்பர்ஸ் தட் கேன் மல்டிப்ளை டுகெதர் டு கெட் 20. ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 20 வரணும். அந்த மாதிரி சரி நீங்கள் தேடுறீங்க. அந்த மாதிரி டூ நம்பர்ஸ் டபுளாக நீங்கள் தேடுறீங்க. இப்போ ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ 20 என்ன பண்ணலாம்? 1 into 20 எழுதலாமா? எழுதலாம். ஸோ 1 into 20னா 1,20 ஒரு பேர், 1,20 இஸ் ஒன் பேர். இப்போ 20 வேற எப்படி எழுதலாம்? 2 into something எழுதலாமா? எழுதலாம். ஸோ சும்மா எல்லாம் கெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு சப்போஸ் தெரியல, 2 into என்ன போட்டால் உங்களுக்கு 20 வரும்னு தெரியலனா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், 20/2ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும்? பேசிக்காக இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும்னா இந்த வேரியபிள் ஐசோலேட் பண்ணணும். ஸோ பேசிக்காக எப்படி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும்னு நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பேர் என்னன்னா ஹவு டு சால்வ்
வெரி சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நான் ஒரு வீடியோ டைட்டில் பண்ணி யூடியூப்ல போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம், ஹவு டு சால்வ் வெரி சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் இப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்க. ஸோ இப்போ 20 ஈக்குவல் டு 2 இன்ட்டு சம்திங் 2 இன்ட்டு ஒய்னு வச்சுக்கலாமே, 2y வச்சுக்கலாம், 2 இன்ட்டு ஒய். இப்போ ஒய்யை ஐசோலேட் பண்ணணும், என்ன பண்ணலாம்? இப்போ எல்ஹெச்எஸ்ல என்ன பண்றீங்களோ அதே இதை ஆர்ஹெச்எஸ்ல பண்ணணும். என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். இப்போ இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். பேசிக் ஐடியா கொடுத்துட்றேன் எப்படி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும்னு. அப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் இந்த டாபிக்ல ஃபேக்டர் பேர்ஸ். ஸோ இப்போ எல்ஹெச்எஸ்ல நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம். இந்த 4 ஆப்ரேஷன்ல என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது பிளஸ், மைனஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், இந்த 4 ஆப்ரேஷன்ல நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். எந்த நம்பர் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ 20 டிவைட் பை 2 பண்ணலாம், பிளஸ் 3 பண்ணலாம். ஆனா என்ன பண்றீங்களோ எல்ஹெச்எஸ்ல என்ன பண்றீங்களோ அதே இது ஆர்ஹெச்எஸ்லயும் பண்ணணும். ஸோ அதான் பேசிக் ரூல். அப்பதான் ஈக்குவேஷன், ஓவரால் ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கும். இல்லை கொஸ்டினே மாறிடும். ஸோ 20 ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஒய். நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க பேசிக்கா போத் சைட்ஸ் டிவைட் பை 2 போடணும். டிவைட் பை 2 ஏன் போடுறேன்னு நீங்க கேட்பீங்க. ஏன் போடுறேன்னா இப்போ ஒய் வந்து தனியா வந்துடும். ஒய் வந்து ஐசோலேட் ஆயிடும். ஒன்ஸ் ஒய் வந்து ஐசோலேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒய்யோட ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 20 divided by 2 is nothing but 2 by 2 into y. 2 by 2 is nothing but 1. ஸோ 20 divided by 2 ஓட ஆன்சர் எல்லாருக்கும் தெரியும். இட் இஸ் நத்திங் பட் 10. ஸோ 10 ஈக்குவல் டு y. அப்போ நான் இந்த இடத்துல நீங்க கொஸ்டின் மார்க்ன்ற இடத்துல நீங்க 10 போடணும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் அடிச்சிடுறேன். கொஸ்டின் மார்க்ன்ற இடத்துல நீங்க 10 போடணும். இப்படிதான் நீங்க ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும் பேசிக்கா. எல்ஹெச்எஸ்ல என்ன வேணாலும் பண்ணலாம், ஆர்ஹெச்எஸ்லயும் அதே இதை பண்ணணும். அதே என்ன பண்றீங்களோ அதை ஆர்ஹெச்எஸ்லயும் பண்ணணும். ஸோ அது பேசிக் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க சால்வ் பண்ணிக்கணும். ஸோ 20 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 10 எழுதலாம். ஸோ 20 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 10. இப்போ வேற என்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு? நான் கடகடான்னு போட்டுறேன். நீங்க யோசிச்சு கரெக்டாக தப்பான்னு கூட நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் நீங்க உங்க ஃப்ரீ டைம்ல. 4 இன்ட்டு 5 ஃபேக்டர். 4 இன்ட்டு 5 வேற என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு? அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர் பேர்ஸ். இப்போ 20க்கு பார்த்தீங்கன்னா 1,20, 2,10, 4,5. ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர் பேர்ஸ் ஆஃப் 20. ஸோ 3 பேர் வருது. இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது இன்னொரு பேர். ஸோ 3 பேர் அப்படின்னா 6 ஃபேக்டர் வருதுன்னு. ஸோ 1 பேர் ஹேஸ் 2 ஃபேக்டர்ஸ். 1 pair corresponds to 2 factors. So 3 pairs correspond to 6 factors. 3 pairs correspond to 6 factors. So 20க்கும் 6 ஃபேக்டர் தான் இருக்கு. இந்த ஃபேக்டர் பேர் என்னென்ன ஃபேக்டர்னு நான் சொல்லிடுறேன். 1 ஒரு ஃபேக்டர், 2 ஒரு ஃபேக்டர், 4 ஒரு ஃபேக்டர், 5 ஒரு ஃபேக்டர், 10 ஒரு ஃபேக்டர், 20 ஒரு ஃபேக்டர். ஸோ 1, 2, 4, 5, 10 and 20. So these are the factors of 20. இந்த லிஸ்ட் தான் பேசிக்காக இந்த லிஸ்ட். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஐடென்டிஃபை ஃபேக்டர் பேர்ஸ். ஸோ அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா பேசிக் இன்ட்ரோ டு ஃபேக்டர் பேர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம இந்த கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஐடென்டிஃபை ஃபேக்டர் பேர்ஸ். ஸோ இதான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற ப்ராக்டிஸ் கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். பேசிக்காக ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் சொல்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ். உங்கள் புக்கில் இல்லாத கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஃபேக்டர் பேர்ஸ், அவ்வளோதான். ஸோ இதான் பார்க்க போகிறோம் நம்ம அடுத்த வீடியோவில். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.